हाय स्टूडेंट्स, इनकी நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயர்ல என்ன கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லயும் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுற ரெக்ரூட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சத்தியமங்கலம் ஈரோடில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட கட் ஆஃப்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 183.5, பிசிக்கு 181, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 175.5, எஸ்சிக்கு 132, எஸ்சிஏக்கு 134, எஸ்டிக்கு 118 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 180.5, பிசிக்கு 179, பிசிஎம்க்கு 174, எம்பிசிக்கு 175, எஸ்சிக்கு 131.5, எஸ்சிஏக்கு 127.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோடெக்னாலஜிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 173, பிசிக்கு 165.5, பிசிஎம்க்கு 155.5, எம்பிசிக்கு 153, எஸ்சிக்கு 107.5, எஸ்சிஏக்கு 121 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் ஓப்பன் கேட்டகரிக்கு 181, பிசிக்கு 179, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 175.5, எஸ்சிக்கு 135.5, எஸ்சிஏக்கு 132.5, எஸ்டிக்கு 104 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 187.5, பிசிக்கு 184, பிசிஎம்க்கு 181.5, எம்பிசிக்கு 182.5, எஸ்சிக்கு 142.5, எஸ்சிஏக்கு 115, எஸ்டிக்கு 112 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 184, பிசிக்கு 181.5, பிசிஎம்க்கு 173.5, எம்பிசிக்கு 176, எஸ்சிக்கு 136, எஸ்சிஏக்கு 139.5, எஸ்டிக்கு 119 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 179, பிசிக்கு 176.5, பிசிஎம்க்கு 167, எம்பிசிக்கு 167, எஸ்சிக்கு 128, எஸ்சிஏக்கு 132, எஸ்டிக்கு 125 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 175.5, பிசிக்கு 174, பிசிஎம்க்கு 172, எம்பிசிக்கு 166, எஸ்சிக்கு 118, எஸ்சிஏக்கு 127 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 184, பிசிக்கு 182, பிசிஎம்க்கு 174.5, எம்பிசிக்கு 176, எஸ்சிக்கு 135.5, எஸ்சிஏக்கு 111, எஸ்டிக்கு 134 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 171, பிசிக்கு 167.5, பிசிஎம்க்கு 161.5, எம்பிசிக்கு 160, எஸ்சிக்கு 122, எஸ்சிஏக்கு 126.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 173, பிசிக்கு 170, பிசிஎம்க்கு 146, எம்பிசிக்கு 165, எஸ்சிக்கு 113 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.4 ரேட்டிங்ஸ் விட்டுருக்காங்க. அடுத்து காலேஜ் துணியா பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் விட்டுருக்காங்க. அடுத்து ஜஸ்டேல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் விட்டுருக்காங்க. கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் விட்டுருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா அசென்ச்சர், அமேசான், போஸ் லிமிடெட், பிரிட்டானியா, ஜிஃபோ டெக்னாலஜிஸ், ஜோகோ, காக்னிசன்ட், ஃப்ளிப்கார்ட், எஃப்எஸ்எஸ், ஹேட்சன், இன்ஃபோசிஸ், ஐடிசி, பேப்பல், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸில் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.